ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜோஜி டாக்ஸ். இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் பேச்சு. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. இதை வந்து டைரக்ட் பண்ணிக்க ராமச்சந்திரா. இதில் நம்ம விஜய் சேதுபதி, புகழ், காயத்ரி, அப்புறம் பாலசரவணன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இது என்ன கதைன்னா, ஏற்காடு மாதிரி ஒரு மலை பிரதேசத்துக்கு வந்து ட்ரெக்கிங் போகிறாங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிலேருந்து. அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போய் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அதுக்கு பர்மிஷன் கிடையாது. அதனால அங்கே இருக்க லோக்கல் கைடு ஒருத்தன், லோக்கலில் வேலை செய்கிறவன் ஒருத்தன், அவனை கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அப்போ வந்து பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கூப்பிட்டு போகும்போது ஒரு சில பகுதியில் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி உள்ளே வந்து ஒன்று இருக்குது. பல கேட்லாம் போட்டு ஏதோ சீல்லாம் வச்சுருக்கான், ஒரு சாமி இது மணிலாம் இருக்குது. அப்படியே அந்த இடத்துல தடை செய்யப்பட்ட பகுதினே போட்டிருக்கு. அதுக்குள்ளே போக வேண்டாம்னு அவன் சொல்கிறான் லோக்கல் கைடு. ஆனால் நாங்கள் போவோன்னு சொல்லி அதை வந்து பிரிச்சிடறாங்க, அந்த இதை உடச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற எத்தனை என்னென்ன அமானுஷம்லாம் நடந்துச்சு, இவங்க அங்கே அந்த காட்டிலேருந்து திரும்பி ரிட்டர்ன் வந்தாங்களா, இதுக்கப்புறம் என்னாச்சு தான் மீதி கதை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் படம் சொல்லி எடுத்திருக்காங்க. பேய் படங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோக்காரர் அந்த லிஸ்ட்டில் வரும். அதாவது வந்து பேச்சுங்கிற ஒரு அங்கே இருக்கிற ஒரு லெஜெண்ட், அதை பற்றி எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு பயமே வரல. பேய் படம் தான், ஆனால் பயமே சுத்தமாக வரல. ஏன்னா இவங்க வந்து இந்த ட்ரெக்கிங் போகிற காட்டு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக இருக்குது. அதாவது நம்ம ரெசார்ட்டில் தங்குற மாதிரி ஒரு ஏரியா, கார்டன் மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு இருக்குது. ப்ரோ வேலை செஞ்சு ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் போவோம், அங்கே தனியாக ஒரு வீடு இருக்கும், அங்கே போய் தங்குவோம், எப்படியும் பேய் வரும், அது நம்ம கடிச்சு நம்ம சாவோம் ஜாலியாக. இங்கே வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறோம், எப்படி சாக தானே போகிறோம், அங்கே போய் சாவோம். இப்போ இன்னொன்று வந்து நடிப்பெல்லாம் ரொம்ப அமைச்சூராக இருக்குது. அதாவது எதுக்கு இது நடிக்கிறானே, ஒரு நல்ல ரைட்டிங் எழுத வேண்டியதானே. இப்போ வந்து நம்ம போகிறோம், ஒரு காட்டில் போய் போகிறோம், அப்போ வந்து ஒரு பேய் அங்கே இருக்க லோக்கல் லெஜெண்ட் வந்து நம்ம அட்டாக் பண்ணுவதுன்னா எப்படிலாம் எடுக்கலாம், அட்டகாசமாக எடுக்கலாம். பார்த்த இவங்க வந்து டைட்டில் கார்டிலே போடுறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து பேய் படங்களுக்குலாம் இது வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ நல்லா இன்ஸ்பயர் ஆகலையே அது கூட ஒழுக்கமா. ஏன்னா வந்து இந்த படம் எந்த படத்துலேருந்து எடுத்தாங்களோ, அதாவது என்ன படம் சொல்கிறேன்னா, இப்போ அந்த ரிச்சுவலு, இந்த மிட்சம்மரு, இந்த மாதிரி கதைகள் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து அது கரெக்டாக எடுத்துருக்கலாம்ல. ஏன்னா ஒரு டார்க் டோனே இல்லை, ஒரு டார்க்காகவே இல்லை இந்த பேய் படம். அது புது டைரக்டர் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் நல்லா ப்ராமிஸாக இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் சரி போகுன்னு பார்த்தா ரொம்ப வந்து இதாகவே இருக்குது. ஆக்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சரி இது இது சொல்லுவான், நம்ம திருப்பி ரிட்டன் சொல்லலாம், அப்படிதான் இருக்குது. அங்கே போய் வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து இவங்க வந்து அது பேய் இருக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து அது இல்லைன்னு சொல்லியே சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல. அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து அடிக்கடி சண்டை வருது அந்த 4 பேத்துக்குள்ள. அது எதுக்கு சும்மா சண்டை வரும்னே வந்து அதுக்கப்புறம் வந்து அது அவன் ஒரு இடத்துக்கு போவான், அங்கே போய் பேயிட்ட மாட்டான்னு சொல்லி அந்த சீன்ல வச்ச மாதிரியே இருந்துச்சு. சும்மா அது எதுக்கு சண்டை போட, சும்மா சப்பமேட்டுக்கெல்லாம் சண்டை போட்டுருக்கானுங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து பேயின்னு ஒன்று காமிக்கிறாங்க, ஒரு கிளவிய பாவம், அவங்க பாட்டி. அவங்க வந்து டேய் பாட்டினா வந்து விநாயகர் பாருங்க தெரியும் உனக்கு எப்பேற்பட்ட பாட்டி வந்து அந்த படத்துல இருந்துன்னு. என்ன இந்த பாட்டி வந்து ரொம்ப பாவமா தான் இருக்கு. அந்த பாட்டியை பார்த்தா ஏதாச்சும் பாட்டி ஏதாவது சாப்பாடு கொடுத்து வரலாம் போல தான் இருக்காங்க, ரொம்ப பாவமா தான் இருக்காங்க அவங்க. இதுல வந்து அவங்க பல வருஷமா வந்து ரத்தப்பழி வாங்கிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல அப்படின்னு சொன்னா. பல படங்கள் இந்த மாதிரி நீங்க வந்து நான் சொல்றது பார்த்தாலே யோசிக்க தோணும். பல படங்கள் இருக்கு இந்த மாதிரி. ஒரு ஒரு பிளாக் மேஜிக் செய்யறவன், அவன் வந்து கிராமத்துல பயம், இந்த மாதிரி த விச், இந்த மாதிரி படங்கள்லாம் வரும். இப்போ கிருஷ்ண பரந்துன்னு சொல்லி ஒரு மலையாள படம் கூட இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேஜிக் மேனை வந்து கிராமத்தையே பயமுறுத்துவான். அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டோன் இல்லை படத்துல, வந்து ஆம்பியன்ஸ் செட் ஆகல. காடுகள் வந்து ஒரு அடர் காடுகளை போய் எடுக்கல, அதுதான் மெயின் ப்ராப்ளமே. இது வந்து நல்லா வந்து பிக்னிக் போற மாதிரி தான் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து கேங்கா போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கலாம் பேசாம. ஏன்னா அந்த படமா எடுத்து, ஏன்னா அந்த தியேட்டர்ல ஃபுல்லு வேற, அது எல்லாம் நக்கல் விட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு சீன் வருது, டே இவனை மாதிரி இன்னொருத்த வருவான், அவன் ஏமாத்திருக்கு. இது பார்த்தா உள்ள தெளித்தல், டே விச்சு நீ தாண்டா விச்சு, டே நீ தாண்டா விச்சு, நான் தான் விச்சு அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி காமெடியா இருந்துச்சு இந்த படமே. இது பார்த்தீங்கன்னா இதுல கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வேற கன்றாவே இருந்துச்சு அதெல்லாம். ஏன்னா வந்து ஆக்டிங் சரியில்லை, நமக்கு மூடு உள்ள வீட்டில் பேய் படம். ஏன்னா வந்து இதை விட வந்து காஞ்சனா கூட ஓரளவுக்கு 2-3 சீன்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு ப்ரெமிஸ் எடுத்துட்டு வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா பல பேய் படங்கள் நாங்கள் போக்கறத பார்த்துருக்கோம், நம்ம அப்படியே அல்டிமேட்டா இருக்கும், நமக்கு வந்து பீதியை கலப்போம். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா பீதியை கலப்பல, அதான் மெயின். அதை வந்து இவன் வேற வந்து பாலசன் அடிக்கடி சொன்னான், ஐயோ பயங்கரமான வராச்சே, அங்க போய் நிக்காது, இது பயங்கரமான ஏரியாச்சே, இங்க போய் நிக்காது, இது வேண்டாம், ஐயோ நான் வந்து சில கதைகளை போட்டு சொல்ல அப்படின்னு சொல்லி பீதியை கிளப்பிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு பாட்டி வந்து பீதி ஆகலை, நம்மளாக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்காக அந்த பாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா பாட்டியே ரொம்ப வயசான பாட்டி, அவங்களுக்கு மேக்கப் வேற போட்டிருக்காங்க, ஒரு மாதிரி ஒடுங்கு இந்த மாதிரிலாம்.
அது வந்து எதுக்கு இந்த படம் ஈவில் டெட் மாதிரி ஒரு வீடு வேற, அங்க போய் தான் வந்து மாட்டுறானுங்க. இப்போ இந்த ரிச்சுவல்ல உள்ள போய் அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க, செய்வின பொம்மை அந்த மாதிரிலாம். அதாவது கரெக்டான ஒரு ரைட்டிங் இல்ல. சும்மா போய் ஏதாவது எடுக்கலாம்னு சொல்லி எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அது இவங்க வந்து நல்லா இனியும் நல்லா ட்ரை பண்ணியிருந்தா சூப்பரா எடுத்திருப்பாங்க அந்த படம். அதுதான் இந்த படத்தோட இது என்னன்னா, நான் போய் பார்த்தேன், நல்லா இருக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போனேன் பேச்சின்னு. போய் பார்த்தா இப்படி வந்து நல்லா வந்து பல்ப் வாங்கிடுச்சு. நீங்க வந்து எந்த மாதிரி பேய் படம் பார்ப்பேன், சும்மா போய் உட்காரணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா வேணா போய் உட்காந்து ஜாலியா பாருங்க, அவ்வளவுதான். ஒன்றும் வேற ஒன்றும் மேட்டர் இல்லை, அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபாரஸ்ட் சாங் வர போறாங்க, ஏன்னு ஒன்று கத்துறான் ஒருத்தன், ஏதோ பாட்டு மாதிரி. அது கரெக்டாக ஏதோ வில்லேஜ் ட்ரைபல் சாங் மாதிரி, ஏதோ ஐயப்பன் கோஷி மாதிரி ஏதோ ஒன்று வருதுன்னு நினைச்சேன் அந்த டைட்டில் சாங்லாம் பார்க்கும்போது. மற்றபடி நடிப்புலாம் வந்து ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அதாவது நம்ம ஈஸியா கணிக்கக்கூடிய எல்லாமே ட்விஸ்ட். பல பேய் படங்கள் பார்த்தவங்க வந்து எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து அப்படியே ப்ரெடிக்டபுளா இருக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கடைசியில வந்து மிட் சம்மர் கெட் அவுட் வரைக்கும் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் போகுது இந்த படம். ஜம்ஸ்கேர்லாம் வந்து ஒன்று, அதுவும் அதை ஜம்ஸ்கேரும் கூட எடுத்துலாம் கூட ஏதோ பயமிட்டு ஏதோ கத்திருப்பான், நிறைய பேர் ஜோடியா வந்தாங்க, அதுக்கும் வந்து இதா இல்லை, யாருமே கத்தல, எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு இல்லை. குழந்தைங்க கூட வந்து பயமுறுத்தல, குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க, குழந்தைகளை எப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி வந்து தேட்டருக்கானே பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க டார்க் டோனை வந்து ஏன் இது விட்டாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு டார்க் டோன் தான் முக்கியம். கொஞ்சம் காட்டுல போய் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணணும், கொஞ்ச நாச்சு இதுல வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், அப்பதான் வந்து இந்த படம் வந்து எடுபடும். இந்த மாதிரி படங்கள் நீங்க பல படங்கள் பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்களா, அதை பார்த்து தான் தெரிஞ்சிருக்குங்க. சரி, வந்து இந்த படம் ஓடிட்டு தேட்டர்ல தான் ஓடிட்டு இருக்கு, பார்க்குறவங்க போய் பார்க்கலாம்.